ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியில் 20வது வகுப்பு இப்போது காண உள்ளோம். இதுவரையிலும் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு 7 மேஜிக் ஃபார்முலாஸை பார்த்துருக்கோம். இந்த 7 மேஜிக் ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி கேள்விகளை உருவாக்குவது என்பது வரை நம்ம தெரிஞ்சிட்டோம். கேள்வியில் 2 டைப் சொல்லியிருக்கோம். ஒன்று எஸ்ஆர் டைப், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் டைப். இந்த 2 வகையான கேள்விகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன, இவைகளுக்குள்ள என்ன வேர்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேர்ட்ஸு, சென்டென்ஸ் டைப்பு, டென்ஸ்னா என்ன, வர்புனா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன, இது போல் பல விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதில்களை உருவாக்குதல். கேள்விகள் உருவாக்குறத ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இப்போ பதில்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன இதுதான் பார்க்க போகிறோம். பதில்னா என்ன முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். பதில் அப்படிங்கிறது நாமளே உருவாக்கி கொடுக்கக்கூடியது இல்லை. பதில் அப்படின்னா வேறு யாரோ கேட்ட ஒரு கேள்விக்கு ஏற்றாற் போல் நாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பதில். யாருமே எதுவுமே கேட்காம நாமளே நம்ம பதிலை உருவாக்கி போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நாம் இதில் கவனிச்சுக்கணும். அப்போது ஒரு கேள்விக்கு தான் பதில் உருவாக்கப்படுது. பதில் சுயமாக உருவாக்கப்படுவதில்லை. அப்போ ஒரு பதில் நாம் உருவாக்கணும்னா பதிலுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் கேள்வியில தான் நாம் எடுக்க போகிறோம். நீ எந்த ஊருக்கு நேற்று போயிருந்த அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம பதில் எங்கேருந்து நம்ம கொடுக்க போகிறோம்? அந்த கேள்வியிலேருந்து பாதி விஷயங்கள் எடுத்துக்கிறோம். நம்ம சென்னைக்கு போயிருப்போம். அந்த சென்னை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஆனால் மற்ற விஷயங்களை எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், அந்த கேள்வியில் தான் எடுக்க போகிறோம். அப்போது பதில்கள் உருவாக்குவது என்பது ஏற்கனவே உள்ள கேள்விக்கு பொருத்தமான சென்டென்ஸை நாம் உருவாக்குறத பதில்கள். இதில் 2 இருக்கு டைப்ஸு. ஆன்சர்ஸ் ஒன்று எஸ் நோ டைப், ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் டைப். எஸ் நோ டைப் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் சிந்திக்கிறது தெரியுது. இது நம்ம ஆன்சர் இல்லை, ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறோம்னா ஏற்கனவே கொஸ்டின்ஸில் நம்ம இதை பார்த்துருவோம். கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்றதுல அதில் இந்த 2 டைப்பு பார்த்துருக்கோம். ஒன்று எஸ் நோ, ரெண்டாவது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே 2 டைப் தான். அப்போ கொஸ்டின் எஸ் நோ டைப், ஒரு கொஸ்டின் உருவாக்கப்பட்டா அதுக்கு ஆன்சர் எஸ் நோ டைப் ஆன்சர் உருவாக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினாக இருந்தால் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் டைப். அப்போ கொஸ்டின் எப்படி 2 டைப் இருக்கோ அதே மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் 2 டைப் இருக்கு. இதில் எஸ் நோ டைப்ல பாருங்க. எஸ் நோ டைப்ல ஒன்று எஸ் ஆன்சர், ரெண்டாவது நோ ஆன்சர். இந்த எஸ் ஆன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதான் இந்த அஃபிர்மேட்டிவ் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம். உடன்பாட்டு வாக்கியம் சென்டென்ஸ் உருவாக்குறதுல ஸ்டேட்மெண்ட்ல 2 டைப் பார்த்தோம். அஃபிர்மேட்டிவ் நேர்மறை அல்லது உடன்பாட்டு வாக்கியம், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் சார் எஸ் ஆன்சர் நம்ம வரத்தா அஃபிர்மேட்டிவ். இந்த நெகட்டிவ் தான் நோ ஆன்சர். அவ்வளோதான் சார் கேள்விகள்ல. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னாக்க எஸ் நோ டைப். எஸ் நோ டைப்புக்கு ஃபார்முலா ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ் பார் நோ பிளஸ் இடிசி. ஃபார்முலா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எஸ் பார் நோ பிளஸ் இடிசி, இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா. இப்போ கேள்வி எஸ் நோ டைப் ஆன்சராக இருந்தால் கேள்வி எப்படி இருக்குன்னா எஸ் நோ டைப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்க கேள்வி, ஆர் யூ கோயிங், கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஆர் யூ கோயிங்
நீ போய் கொண்டிருக்கிறாயா, நீ சென்று கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்ப இதுக்கு பதில் ஒண்ணு ஆமாம் நான் போய் கொண்டிருக்கிறேன், இல்லனா இல்லை நான் போய் கொண்டிருக்கவில்லை. ஆர் யூ கோயிங், நீ சென்று கொண்டிருக்கிறாயா, கொண்டிருக்கிறாயா, இதுதான் இதுக்கான தமிழ். நீ சென்று கொண்டிருக்கிறாயா, ஆர் யூ கோயிங். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்வி எங்கிருந்து உருவானது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த துணை வினைச்சொல் ஆக்ஸிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் பின்னாடி கொண்டு போய் போட்டதன் மூலம் நம்ம என்னத்தை உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்தது. அப்ப எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாருங்க. இந்த பி வெர்பு இருந்த பழைய இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா யூ இங்க வந்துருது பாருங்க. யூ ஆர் கோயிங். இதுல இருந்து தான் இந்த கேள்வி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இதுக்கு பதில் நம்ம உருவாக்க போறோம். என்ன பதில் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஆமா நான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லணும். இந்த பதில் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. எஸ், ஆமாம் நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் அப்படின்னாலே நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தது ஞாபகம் வந்துடும். எஸ் ஐ ஆம் கோயிங். இப்போ இது வந்து பேச்சு வாக்கில் நம்ம இப்படி பயன்படுத்துவோம். ஆனா வந்து நம்ம வாக்கியத்துல எழுதி இப்ப நாம பார்க்க போறதுனால இந்த வந்து யூ அப்படிங்கறத நம்ம அப்படியே பயன்படுத்த போறோம். இதை பின்னாடி எப்படி மாத்துறது அப்படின்றத விதிமுறைகளை பின்னாடி பார்த்துக்கலாம். ஆர் யூ கோயிங்? எஸ். Are you going? Yes, you are going. நம்ம எழுத்து வழக்கு அப்படியே மாத்துறோம். இந்த you அப்படிங்கறத நம்ம தொடல பின்னாடி செய்ய போறோம். Are you going? Yes, you are going. இதுக்கு இப்ப நம்ம பாருங்க, இது இங்க இருந்து வந்தது. Yes, you are going. Are you going? நீ போய் கொண்டிருக்கிறாயா? ஆமாம் நீ போய் கொண்டிருக்கிறாய். கேள்வி பாருங்க, நீ போய் கொண்டிருக்கிறாயா? பதில் பாருங்க, ஆமாம் நீ போய் கொண்டிருக்கிறாய். கேள்விக்கு அப்படியே பதில். இது எழுத்து வழக்குல வரக்கூடிய பேச்சு வழக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். இது வந்து இந்த அஃபர்மேட்டிவ் டைப் அப்படின்னு நம்ம சொல்றது. ரெண்டு டைப் சொன்னோம், எஸ் ஆர் நோ டைப். எஸ் டைப்ல வரக்கூடியது வந்து இது. ரெண்டாவது வந்து நோ. பாருங்க, நோ எப்படி வருதுன்னா, நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கணும். இப்ப நினைச்சு பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது கூட வந்து ஒரு நாட் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். பி வெர்புக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல அந்த நாட் போட்டுக்கலாம். யூ ஆர் நாட் கோயிங். இதான் வந்து நெகட்டிவ். இதுதான் இப்ப நம்ம நோ போடும்போது என்ன தேவை? நோ, எஸ் அல்லது நோ. எஸ் வரும்போது அப்படியே அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் வந்துருச்சு. நோ போடும்போது அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது. நோ, யூ ஆர் நாட் கோயிங். இதுதான் சார் ஆன்சர். கொஸ்டின்ல வந்து ஆன்சர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று எஸ் நோ டைப், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் டைப். இப்போ எஸ் நோ டைப்புக்கு ஃபார்முலா எஸ் பார் நோ பிளஸ் இடிசி. இந்த இடிசி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து வரக்கூடிய விஷயம் தான். இப்போ பாருங்க, முன்னாடி வந்து எஸ் அல்லது நோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிறோம். எஸ் நம்ம சேர்த்துக்கோங்கன்னா அஃபர்மேட்டிவ், இந்த கேள்வியில் இருக்கக்கூடியதுல இருந்து அஃபர்மேட்டிவ் என்னவோ அதை அப்படியே எங்க பின்னாடி கொண்டு வந்துடுறோம். நோ கொடுத்தாங்கன்னாக்கா அஃபர்மேட்டிவ் பதில் நெகட்டிவ் கொண்டு வந்துடும். அப்ப இதுக்கு என்ன, இதுக்கு விளக்கம் அப்படின்னா, ஆமாம் நீ சென்று கொண்டிருக்கிறாய். ஃபுல் ஸ்டாப். கேள்வி இருந்தாக்கா கொஸ்டின் மார்க், பதில்னா ஃபுல் ஸ்டாப். இதுக்கு பாருங்க, இல்லை நீ சென்று கொண்டிருக்கவில்லை அப்படின்னு வரும். சார், இதுல எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த ஆர் இருக்கு பாருங்க. இந்த ஆருக்கு பதில் வேர் அப்படின்னு வந்தால் என்னன்னு நினைச்சு பாருங்க. வேர் ஆர் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற இருந்தா அர்த்தம் என்ன மாத்து பாருங்க. நீ சென்று கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறது நீ சென்று கொண்டிரு
நீ சென்று கொண்டிருந்தாயா, சென்று கொண்டாயா, நீ சென்று கொண்டு இருந்தாயா. அப்படியே வந்து பாஸ்ட் ஓடி போயிடுது, பாஸ்ட்ல கண்டினியூஸ். அப்ப இங்க என்ன மாறும் பாருங்க, ஆழ்ந்த இடம் என்ன ஆகும், where, you were. இப்ப பதில் வரும்போது என்ன ஆகும், you were. தமிழ்ல அதுக்கு என்ன ஆகும், ஆமா நீ சென்று கொண்டு இருந்தாய், சென்று கொண்டிருந்தாய். இது பாருங்க, எதிர்மறையா வரும்போது நோ, இந்த ஆறு அப்படியே மாறிடும். You were not going, இல்லை நீ சென்று கொண்டு, நீ சென்று கொண்டிருந்திருக்கவில்லை. நீ சென்று கொண்டிருந்திருக்கவில்லை, இருக்கவில்லை. கேள்வியிலிருந்து எப்படி பதில் உருவாக்கப்படுது ஒண்ணு, அது வந்து காலங்கள் வந்து எப்படி மாறுது, நிகழ்காலம் இறந்த காலம் எப்படி மாறுது அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். இப்போ பாருங்க, இந்த சிம்பிள் கண்டினியூஸ் ரெண்டுலேயும் எப்படி இந்த மாற்றம் வருது அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். இது வந்து பி வெர்ப் அப்படியே நம்ம நகர்த்தறோம், நமக்கு வந்து சிரமம் எதுவுமே கிடையாது. பி வெர்ப் இல்லாதது இருக்கு பாருங்க, அதுல எப்படி நமக்கு சிரமங்கள் நம்ம வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ கோ. கேள்வி இப்படி இருக்காது, கேள்வி பாருங்க, do I go. கேள்வி இப்படிதான் வரும், do I go. இதான் எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन. இதுக்கு பாருங்க ஆன்சர் கொண்டு வரதுக்கு முன்னாடி இதுல வந்து எஸ் டைப் கொண்டு வரணும்னாக்கா அஃபர்மேட்டிவ் வரணும். அஃபர்மேட்டிவ் பாருங்க, இந்த டூ வந்திருக்குனாக்கா என்ன அர்த்தம், இந்த டூ எங்க இருந்து வந்ததுனாக்கா இந்த கோ வந்து பிரிஞ்சு வந்தது. அப்ப இது வந்து சிம்பிள் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள்ல தான் வந்து நம்ம வந்து கேள்வி உருவாக்கும் போது பி வெர்ப் இல்லைன்னா டூ டஸ் டிட் கொண்டு வருவோம். இது சிம்பிள்னால டூ வந்தது. டூ இதோட போய் ஜாயிண்ட் ஆகும்போது ஐ கோ அப்படின்னு மாற்றம் வரும். ஐ கோ. ஆன்சர் பாருங்க, எஸ் ஐ கோ, முடிஞ்சு போச்சு. இந்த டூ வந்து இது கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு, எஸ் ஐ கோ. இது இப்ப நோ வரும்போது பாருங்க, இதுக்கு வந்து நெகட்டிவ், ஐ டு நாட் கோ. இது வந்து நெகட்டிவா மாறும்போது நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொன்னா, பி வெர்ப் இருந்துச்சுன்னா ஆக்சிலரி வெர்ப் வந்து ஆக்சிலரி வெர்புக்கு பின்னாடி நாட் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஆக்சிலரி வெர்ப் இல்லைன்றதுனால நாம என்ன செய்யறோம், டூ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஐ டு நாட் கோ, நோ ஐ டு நாட் கோ. இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன விளக்கம்னா, நான் செல்கிறேனா, செல்கிறேனா. Do I go, நான் செல்கிறேனா. பாருங்க, ஆம் நான் செல்கிறேன். இது பாருங்க, இல்லை நான் செல்லவில்லை, இல்லை நான் செல்லவில்லை. இப்போ இந்த ஐக்கு பதில் நம்ம வேற போட போறோம். டூ ஒரு பேரை போடலாம், ஒரு நவுனை போடலாம். டூ ராம், டூ ராம் கோ அப்படின்னு வருமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த ராம் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா அந்த இடத்துக்கு டூ வராது, இஎஸ் எந்த வரும்ன்றது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது என்னவா மாறினா, டஸ் டூ ராம் கோன்ட்டு நீங்க ஒருவேளை உருவாக்கினாங்கன்னா அது தப்பு. என்ன பண்ணாங்க, விதிமுறை பின்பற்றப்படவில்லை. இது தேர்ட் பர்சன் சிங்குலர். முன்னாடி ஐ அப்படின்னு நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஐக்கு டூ,
இதே ஒரு தேர்ட் பர்சன் வரும்போது எஸ்எல்ஆர் இஎஸ் ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வந்துடணும். ராம் அப்படின்னு மாறும்போது டஸ் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொண்டது. அப்போ வாக்கியங்கள் உருவாக்குவதில் சப்ஜெக்டுக்கு ஏற்றாற்போல் நமக்கு வந்து வர்பு மாற்றம் பெறணும். மாற்றம் பண்ணாது விட்டுட்டா அது சென்டென்ஸ் தப்பு. இப்போ பாருங்க, டஸ் ராம் கோ, இதுக்கு என்ன அர்த்தம்? ராம் செல்கிறானா. ராம் செல்கிறானா தமிழ்ல. டஸ் ராம் கோ. இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்க, ராம் டூ மாறணும், மாறி போச்சு. டஸ் நாட். இங்க பாருங்க, இந்த ஐ மாறணும், ஐக்கு பதில் ராம். கோ அப்படிங்கிறது மாறணும், ராம் கோஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர், ராம் கோஸ். ராம் டஸ் நாட் கோ. ஆன்சர்ல பாருங்க, எஸ் ராம், இந்த இஎஸ் பாருங்க இங்க ஜாயின் வந்துடணும். ராம் கோஸ். பாருங்க, ராம் டஸ் நாட் கோ. இங்க இஎஸ் வராது, ஏதாவது இந்த இஎஸ் இங்க வந்துருச்சு. இதான் சார் வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இஎஸ் டஸ் டூ இந்த பாஸ்ட் டென்ஸ் வரும்போது டிட் இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் பிரிஞ்சிருச்சுனாக்க மெயின் வர்பு அப்படியே வரும். இதான் வந்து கண்டினியூஷன்ல எப்படி மாறும், அதே போல வந்து சிம்பிள்ல வந்து எப்படி மாறுது. இதே இப்போ ஃபியூச்சரா இருந்துச்சுனாக்க நமக்கு இது சிரமம் கிடையாது. ஃபியூச்சர்ல வந்து shall I go கேள்வி வருது. இதுக்கு பாருங்க எஸ் டைப் ஆன்சர் எஸ். இந்த ஷெல் அப்படியே வந்து இடம் மாறும். எஸ் ஐ ஷல் கோ. முடிஞ்சு போச்சு. எஸ் ஐ ஷல் கோ. நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்குறோம். நோ ஐ. நெகட்டிவ் வரதுக்கு ஒரு நாட் சேர்த்துக்கிறோம். நோ ஐ ஷல் நாட் கோ. இப்போ இது தமிழ்ல பாருங்க, ஷல் ஐ கோ, நான் செல்வேனா. இதுதான் கேள்வி. பதில் பாருங்க, எஸ் ஐ ஷல் கோ. ஆமா நான் போவேன், ஆமா நானே போவேன். இது பாருங்க, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், அல்லது நான் போக மாட்டேன் ஃபியூச்சர்ல. அப்ப ஃபியூச்சர் இது வந்து சிம்பிள், இது வந்து கண்டினியூஸ். இதுங்கள்ல கேள்விகள் எப்படி, கேள்விகளுக்கு ஏற்றாற்போல் பதில்கள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, வேற ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் வித் மாலா and Kamala by car? கேள்வி பாருங்க. by car to pray God. Are you going to temple with Mala and Kamala by car to pray God? ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க. அடா கொஸ்டின் ஓடி அப்பா இவ்வளோ பெரிய கேள்வியா? கேள்வி பார்த்த உடனே ஒரு பயம் வரும். Are you going to temple with Mala and Kamala by car to pray God? என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னாக்கா, Are you going to temple, கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறாயா, போய் கொண்டிருக்கிறீர்களா? மாலா மற்றும் கமலாவுடன், மாலா அண்டு கமலாவுடன் கோயிலுக்கு சாமியை கும்பிடுவதற்காக காரில் சென்று கொண்டு இருக்கிறீர்களா? இதுதான் சொல்லக்கூடிய செய்தி. இவ்வளவு பெரிய கேள்வியா வருது, அப்ப ஆன்சர் நம்ம கொடுக்கறதும் சிரமமா இருக்குமே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு நினைக்க தோணும். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு கேள்வி, ஒரு பதில், அல்லது வந்து ஒரு செய்தி வாக்கியம், இவற்றில் வந்து ரெண்டு பகுதி தான் வந்து மாற்றங்களுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டு பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்ஜெக்ட் வர்பு எங்க இருக்கோ அவை மட்டும்தான் இந்த மாற்றத்துக்கு உட்பட்டவைகள். இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து யூடிசின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, யூடிசி இது எல்லாமே இவ்வளவு இருக்கலாம். இன்னும் வந்து இது மேல 10 வார்த்தைகளும் வந்து இருந்தாலும் இதையெல்லாம் நாம் வந்து இந்த கேள்வி பதில் உருவாக்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் வர்பு மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆர் யூ கோயிங், ஆர் யூ கோயிங், நீ சென்று கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு.
இதுக்கு பதில் நாம என்ன சொல்ல போறோம்? ரெண்டு டைப் ஆஃப் பதில் சொல்லலாம். ஒன்னு ஆமா நான் சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்ல போறோம், இல்லனாக இல்லை நான் சென்று கொண்டிருக்கவில்லை அப்படின்னு பதில் சொல்ல போறோம். இப்ப பதில் பாருங்க. Are you going? Yes. Are you going? Yes. be verb சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஓடி போயிடும். Yes you are going அப்படின்னு எழுதிட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டு போய் இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. Yes you are going to temple with Mala and Kamala by car to pray God. அவ்வளவுதான் சார் ஆன்சர். ஸோ கேள்வி எவ்வளவு பெரிதாக வருகிறது என்பது முக்கியமில்லை. டிவி 24 இன்ச்சு டிவியா, 32 இன்ச்சு டிவியா, அல்லது 40 இன்ச்சு டிவியா, 55 இன்ச்சு டிவியா, 65 இன்ச்சு டிவியா, இப்போ புதுசாக வந்துருக்கு பாருங்க 100 இன்ச்சு டிவி, எவ்வளவு பெருசுன்றதுனால ரிமோட் சைஸ் பார்த்தாங்கன்னா ஒன்று தான். அதே போல தான் கேள்வியோ பதிலோ எவ்வளவு பெருசு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை சப்ஜெக்டும் வெர்பும். என்ன கேள்விக்கும் பதிலுக்குமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் நிகழுது. இதுக்கு பின்னாடிலாம் நம்ம ஒன்றும் தொட போறதில்லை. இல்லை சார் பாருங்க, இது எஸ் கொடுத்துட்டோம். அஃபிர்மேட்டிவ் நேர்மறை பதில், இது எதிர்மறை இல்லைன்னு சொல்லணும் சார். நான் ஆர் யூ கோயிங், நான் கமலா கூட போகல மாலா கூட போகல சார், அது சும்மா சொல்றாங்க. என்ன இல்லை சார் நான் கமலா கூட மாலா கூட கோயிலுக்கு போகல சார், இல்லை சார் நான் கமலா கூட மாலா கூட கோயிலுக்கு சாமியை கும்பிட போகல சார். பதில் எது வேணாலும் இருக்கட்டும். இது எல்லாமே எதிர்மறை நெகட்டிவ் டைப் அப்படின்றோம். இப்போ நெகட்டிவ் டைப்புக்கு நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும். எஸ்க்கு பதில் அந்த இடத்துல என்ன வரும்? நோ அப்படின்னு வரும். நெகட்டிவ்னாக ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு, ஒன்று நோ நாட்டில் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும், இன்னும் ஒன்று அந்த நோவோ நாட்டோ வரக்கூடிய இடம் நமக்கு முக்கியம். அது வரக்கூடிய இடம் எது? ஆக்சிலரி வெர்புக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்க, நோ யூ ஆர் நாட், யூ ஆர் நாட் கோயிங் அப்படியே கொண்டு போய் டூ வேர்டு சேர்த்துறோம். நோ யூ ஆர் நாட் கோயிங் டு டெம்பிள் வித் மாலா அண்ட் கமலா பை கார் டு ப்ரே காட். இல்லை, நீ மாலா மற்றும் கமலாவுடன் காரில் கோயிலுக்கு சாமியை கும்பிட சென்று கொண்டிருக்கவில்லை. இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் அதுதான். இப்ப பாருங்க, இன்னொன்று பார்க்கலாம். Did you sleep? கேள்வி பார்த்துக்கோங்க. Did you sleep? இந்த டிட்ன்ட்டு ஒன்று வருது பாருங்க. சில வார்த்தைகளை பார்த்த உடனே அதோடைய காலம் நமக்கு புரிஞ்சு போயிடும். இந்த டிட்டு வருதுன்னாவே இது கண்டிப்பாக இது பாஸ்ட் டென்ஸ் தான். ஷெல்லோ வில்லோ வருதுன்னாக்கா ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஆம் இஸ் ஆர் வருது அப்படின்னாக்கா அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ டிட்டு வந்துச்சுனாக்கா இப்போ பாஸ்ட் டென்ஸ் ஆகிப்போச்சு. டிட் யூ ஸ்லீப், இதுக்கு ஆன்சர் எப்படி வரப்போகுது? நீ தூங்கினாயா, அதான் கேள்வி. இந்த பதில் பாருங்க, ஆமாம் நான் தூங்கினேன். யூ அப்படியே கொண்டாந்து போட்டுக்கிறோம். முன்னாடி எஸ். எஸ் பாஸ்ட் டென்ஸா வரும்போது கேள்வியை உருவாக்கும் போது அங்க ஆக்சிலரி வெர்ப் இல்லாததுனால டிட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா வரும்போது நம்மளுடைய ஃபார்முலாவை பாருங்க, ரெண்டாவதுல எஸ் பிளஸ் வி, எஸ்ங்க வந்துருச்சு. வர்பு ஸ்லிப்பு, இந்த டிட்டு இருக்குது. இந்த ஸ்லிப்பும் டிட்டும் நமக்கு சேரும் போது இந்த வர்பு என்ன மாறிக்கிட்டாங்க? பாஸ்ட் டென்ஸா மாறிக்கும். எஸ் யூ ஸ்லீப் ஸ்லெப்ட், எஸ் யூ ஸ்லெப்ட். டிட்டும் ஸ்லீப்பும் சேர்ந்த உடனே பாஸ்ட் டென்ஸா மாறி ஸ்லெப்ட்னு மாறி போச்சு. எஸ் யூ ஸ்லெப்ட். நெகட்டிவா வரும் நோ. இப்ப பாருங்க, யூ நெகட்டிவா மாத்தினாக்கா நம்ம நாட் சேர்த்ததுக்கு நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆக்சிலரி வெர்ப் வேணும்னு சொல்லிக்கிறோம். ஆக்சிலரி வெர்ப் பாருங்க, இதுல தனியா இல்ல. அப்ப இதுதான் இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்ப். எஸ் யூ டிட் அப்படியே நாட்டோட சேர்த்து யூ டிட் நாட் ஸ்லீப். இந்த ஸ்லெப்ட்னு போடக்கூடாது, ஸ்லெப்ட்னு போட தப்பு. இந்த ஸ்லீப்பும் டிட்டும் சேரும் போது அது ஸ்லெப்ட்னு மாறிக்குது. பாருங்க, did you sleep? Yes you slept. No you did not sleep. இதான் சார் எஸ் ஆர் நோ டைப்ல
எப்படி பதில்கள் உருவாக்கப்படுகின்றன. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இன்னும் 2 உதாரணம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. தமிழ்ல எப்படி தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த பதில் எப்படி வந்து ஆங்கிலமா மாறுதுன்ட்டு. ஆம் ரவி பாடுவான். பதில் ஆம். எஸ். இப்போ இந்த இதை மறைச்சிட்டு பாருங்க. ரவி பாடுவான். பாடுறது அப்படிங்கிறது எப்ப சொல்லுது? பிரசன்ட்டை காட்டுது. கண்டினியூஸா இல்ல. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். என்ன ஃபார்மேட்? ரவி. பாடுறதுக்கு என்ன? சிங்கு. அப்படி சிங்க போடலாமா அல்லது எஸ் அல்லது இஎஸ் ஏத்தணுமா? இன்னும் சில உதாரணங்களை இப்போ நான் பார்க்க போறோம். பாருங்க. ஆம் ரவி பாடுவான். இதான் வந்து ஆன்சர். அப்படின்னா இது எப்படி வந்து ஆங்கிலத்தில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் எப்படி இது வருது? ஆம் அப்படின்றது நமக்கு தெரியும். எஸ். ரவி பாடுவான். பாடுகிறான் இல்ல, பாடினான் இல்ல, பாடுவான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம் அது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எஸ் ரவி வில்லா ஷெல்லா தேர்ட் பர்சனாக முடிஞ்சு போச்சு. வில் பாடுவான். பாடுறதுக்கு என்ன? எஸ் ரவி வில் சிங். ஆம் ரவி பாடுவான். முடிஞ்சு போச்சு. இல்லை ரவி பாட மாட்டான். நெகட்டிவ். அதே பாருங்க. நோ. நெகட்டிவ் வரணும் அப்படின்னாக்கா ஒரு நாட் ஆட் ஆகணும். நாட் ஆட் ஆக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான். எஸ் ரவி வில் நாட் சிங். இல்லை ரவி வில் நாட் சிங். பாட மாட்டான். இது பாருங்க. ஆம் மாலா சமைத்து கொண்டு இருக்கிறாள். எஸ்ல வருது. எஸ் மாலா சமைத்து கொண்டு இருக்கிறாள். நம்ம வந்து பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா இந்த மூணும் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது வந்து அது சிம்பிள்ல வருதா கண்டினியூஸ்ல வருதா, இது ரெண்டு தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். கொண்டிருக்கிறாள். சமைக்கிறாள் அப்படின்னாலும் சமைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னாலும் ரெண்டு ஒண்ணு கிடையாது. சமைத்து கொண்டிருக்கிறாள். இது பாருங்க. சமைக்கிறாள். சமைத்து கொண்டிருக்கிறாள். அப்ப இழுக்குதுனால கண்டினியூஸ் தொடர்ந்து போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சமைத்து கொண்டிருக்கிறோம். கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கு நமக்கு என்னன்னு ஃபார்முலா தெரியும். மாலா இஸ் குக்கிங். எஸ் மாலா இஸ் குக்கிங். ஃபார்முலா நம்மளுடைய ஃபார்முலாவில் 4வது ஃபார்முலா. இது பாருங்க. நெகட்டிவ் இதுக்கு நோ. எங்க ஆக்சிலரி வரும்போது அதுக்கு அடுத்தது ஒரு நாட் ஆட் பண்ணா மேட்டர் முடிஞ்சு போச்சு. நோ மாலா இஸ் நாட் குக்கிங். அவ்வளவுதான் சார். இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி வருது? சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி தமிழ்ல இருந்தா தமிழுக்கு எப்படி வருது? இப்ப பாருங்க. நம்ம எந்த ஃபார்முலாவையும் மைண்டுக்குள்ளார யோசனை பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னா இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் பார்த்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அதுபடி உருவாக்கி அதுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம அவ்வளோ டைம் எடுக்கலாம். எல்லாமே நம்ம மைண்ட்ல பதிவாக இருக்கிறதுனால இப்போ பாருங்க டக்குன்னு நம்ம தமிழ்ல பார்த்தாவே இங்கிலீஷ்ல நம்மளால கொடுக்க முடியுது. அப்போ தமிழ்ல நமக்கு ஆன்சர் மைண்டுக்குள்ளார உருவாச்சுன்னா வாய் வழியாக வார்த்தைக்குள்ளார அது டிரான்ஸ்லேஷன் நடந்து போயிடும். எப்படி டிரான்ஸ்லேஷன் நடக்குது? ஏற்கனவே ஃபார்முலா உள்ள போய் பதிவு பண்ணிடுச்சு. இந்த எஸ்ஆர் நோ டைப் ஆன்சர் எங்க இருந்து வருது? எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ல இருந்து வருது. எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எங்க இருந்து வருது? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வருது. ஸ்டேட்மெண்ட் எதோ உருவாகுது? வேர்ட்ஸ் இணைந்து உருவாகுது. என்ன வகையான வேர்ட்ஸ் இணைந்து அது உருவாகுது? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாமே செகண்டுக்குள்ளார நமக்கு நடக்கிறதுனால இதை நம்ம ஒன்றா போட்டு ஒர்க் அவுட் ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி இது சப்ஜெக்ட் இது வர்பு படிப்பதற்கு நாம தெளிவா புரியணுன்றதுக்காக பிரிச்சு பிடிச்சு பிரிச்சு மெதுவா படிச்சோம். இப்போ ஆன்சர் உருவாக்க போது பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது பாட்டுல ஆட்டோமேட்டிக்கா வருது. நாளைக்கு அவன் வருவானா அப்படின்ற கேள்விக்கு பதில் ஆம் நாளைக்கு அவன் வருவான். அவன் வருது பாருங்க. ஆம் எஸ் நாளைக்கு ஃபியூச்சர் ஆயிப்போச்சு. அவன் ஹி எஸ் ஹி ஹீக்கு என்ன வில் ஹி வில் கம். எஸ் ஹி வில் கம். நாளைக்கு அவன் வருவானா? ஆம் நாளைக்கு அவன் வருவான்.
இது நெகட்டிவ். எஸ் he will not come tomorrow. முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த வார்த்தை, அந்த வாக்கியத்தோட அமைப்பும் வாக்கியத்தில் வரக்கூடிய உறுப்புகள் அல்லது வார்த்தைகளோட பணியையும் நமக்கு தெளிவா தெரிஞ்சுன்னா ஒன்றை உருவாக்குறதுல சிரமம் இல்லை. அமைப்பும் தெரியல, நமக்கு பணியும் தெரியல, அங்கே உள்ள வரக்கூடிய கிராமர் தெரியல, விதிமுறை தெரியல, டென்ஷனா என்னன்னு தெரியல, வர்பனா என்னன்னு தெரியல, எப்படி 2 வார்த்தைகளை கம்பன் ஆகணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் தெரியல, ஒன்றுமே தெரியாம எனக்கு இங்கிலீஷ் வரல சார், நான் 12 ஆண்டுகள் பள்ளியில் படித்தேன், 3 ஆண்டுகள் கல்லூரியில் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் வரல சார், எனக்கு இங்கிலீஷ் வரல சார். உங்களுடைய புலம்பலுக்கு காரணம் இப்போ தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது சில விதிமுறைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. விதிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. விதிமுறைகள் என்னது? அது இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, வார்த்தைகள் எப்படி கம்பைன் ஆகுது, வார்த்தைகளோட பணி என்ன, கம்பைன் ஆகிறதுல என்ன விதமான விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும், எது எந்த மாதிரி கம்பைன் ஆகிருந்தா என்ன விதமான அதுக்கு அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். எதுவுமே நீங்கள் கற்றுக்கல சார், எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக்கிறது நாம தான் சார் முயற்சி எடுத்துக்கணும். முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை. அதான் சொல்லுவாங்க நோ கெயின் வித்தவுட் பெயின். இப்போ இதுவரையும் நம்ம கற்றுருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பாருங்க. இதுவரையும் நாம் ஒரு 8 விதமான ஃபார்முலாக்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 8 விதமான ஃபார்முலாக்கள் மூலம் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள், கேள்விகள் எப்படி உருவாகுது, கேள்விகளுக்கான எஸ்ஆர் நோ டைப் பதில்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற இதுவரையும் பார்த்துட்டோம். அதுக்கு தேவையான ஆங்கிலத்தில் தேவைப்படக்கூடிய அடிப்படை அமைப்புகள், முக்கியமான விதிமுறைகள், அதோடைய வார்த்தைகள், அதாவது வேர்ட்ஸ், வாக்கியங்களின் அமைப்புகள், இதில் பயன்படுத்தக்கூடிய டென்ஸ்னா என்ன, வர்புனா என்ன, எல்லாத்தையும் இதுவரையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். அப்போ என்ன அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது விரிவான ஆன்சர். பாருங்க, எஸ் மாலா இஸ் குக்கிங். இப்போ கேள்வி மாலா சமைத்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆமாம் சமைக்கிறா, இல்லை சமைக்கலை தான். இப்போ நாளைக்கு அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது என்னவா இருக்குன்னா, மாலா என்ன சமைத்து கொண்டிருக்கிறாள்னு கேள்வி வரும். அப்போ அதுக்கு விளக்கமா மாலா சாதம் சமைத்து கொண்டிருக்கிறாள் அல்லது மாலா தோசை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு விளக்கமா கொடுக்கணும். அப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா கூட அந்த தோசையோ அல்லது ரைஸோ ஆட் பண்ணது பெரிய சிரமம் இல்லை. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை இதெல்லாம் ஒரு முறை மனசுக்குள்ளார மைண்டுக்குள்ளார கொண்டு போய் ரீகால் பண்ணி பாருங்க. அப்பதான் மறக்காம இருக்கும். நாளைக்கு வகுப்புக்கு இதான் பயன்படும். நன்றி.